Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. நான் 40 வயதிலே செத்து போகிறோம், புதைப்பதற்குத்தான் 60-70 ஆண்டுகள் ஆகிவிடுகின்றன. வாழ்கின்ற ஒவ்வொரு வினாடியிலும் வாழ வேண்டும் என்று சொன்னால் நான் மிக தெளிவான அறிவுடன் இதை சொல்லுகிறேன். நம்முடைய வாழ்க்கை மாற்றக்கூடிய ஏதோ ஒரு காட்சி, யாரோ ஒரு மனிதர், ஏதோ ஒரு சொல், ஏதோ ஒரு சலனம், ஒரு வாசனை, ஒரு அசைவு, ஒரு புத்தகம் நம்மை கடந்து போய்கொண்டுதான் இருக்கிறது. யார் ஒருவர் விழிப்புணர்வோடு இருக்கிறோமோ அவர்கள் அதை கை கொண்டு விடுகிறார்கள். விழிப்புணர்வு இல்லாதவர்களை அது கடந்து போய்விடுகிறது. மறுபடியும் அது உங்களை வந்து சேர்வதற்கு ஒரு 40 ஆண்டுகள் ஆகி போகிறது. இது முன்னாலேயே எனக்கு தெரிஞ்சிருந்தா வந்துச்சு, நீதான் அடையாளம் கண்டுபிடிக்கல. வாழ்க்கையில் நமக்கான வாய்ப்புகள் வருகின்ற பொழுது அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். குரானிலே அல்-பக்ரா என்கின்ற ஒரு பகுதியிலே இறைவன் அறிவிப்பதாக குரான் சொல்லுகிறது. இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால், இறைவன் உன்னை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டால் உன் சிந்தனைக்கு திரையிட்டு விடுகிறான். யார் என்ன சொன்னாலும் புரியாது, யார் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டோம். ஏனென்றால் இறைவன் முடிவு செய்திருக்கிறான் நம்மை தண்டிக்க வேண்டும் என்று. இறைவனுடைய முழு ஆசீர்வாதம் பெற்றவர்கள், பெரியவர்களுடைய வாழ்த்துக்களை பெற்றவர்கள், குருமார்களுடைய அருளை பெற்றவர்களுக்கு என்ன சொன்னாலும் புரிந்து போகிறது. இது எனக்கான சொல், எனக்கான சொல் இல்லை என்கின்ற தெளிவு வருகிறது. இங்க இருக்கக்கூடிய எல்லோருக்கும் நான் என்ன பேச போகிறேன் என்பது தெரியும், அல்லது எங்கோ கேள்விப்பட்டிருக்கலாம். சொல் முக்கியம் இல்லை, அந்த சொல் மந்திரம் ஆவதற்கான அந்த வினாடி முக்கியம். அந்த சொல் எப்பொழுது மந்திரம் ஆகும்? நான் இப்படி சொல்றேன், வெறும் கயிறு தான், கீழே கிடப்பது வெறும் கயிறு தான், எடுத்து கழுத்தில் கருத்து ஏற்றி கட்டினால் தாலி ஆகிறது. வெறும் கயிறு தான், கருத்து ஏற்றி கையில் கட்டினால் காப்பாகிறது. 25 பைசாங்க ஒரு அரணா கயிறு, அதை கருத்து ஏற்றி இடுப்புல கட்டினா பிள்ளைக்கு பாதுகாப்புன்னு யார் சொன்னது? செய்கிறோமா இல்லையா? கருத்து ஏற்றி கட்டினால் அதற்கு மரியாதையும் மதிப்பும் கூடுகிறது. வெறும் சொல்தான் கருத்து ஏற்றுகின்ற பொழுது அது மந்திரமாகிறது. வெறும் சோறு கருத்து ஏற்றுகின்ற பொழுது பிரசாதமாகிறது. வெறும் கட்டடம் கருத்து ஏற்றப்படுகின்ற பொழுது கோவிலாகிறது. வெறும் பயணம் கருத்து ஏற்றுகின்ற பொழுது புனித யாத்திரை. வெறும் சொற்பொழிவுதான் கருத்து ஏற்றி யாரேனும் சொன்னால் அது சத்சங்கமாகிறது. கருத்து ஏற்றப்படுகிறதா? கருத்து ஏற்றப்பட்ட சொல்லுக்கு பொருள் அதிகம். எனக்கு முன்னால் பேசிய பெருமக்கள் எல்லோரும், நேற்று அதற்கு முந்தைய தினம் எல்லாம் பேசியவர்கள் எல்லோரும் எத்தனையோ சொற்களை உங்கள் மத்தியில் பேசிவிட்டு தான் போயிருக்கிறார்கள். எந்த சொல்லில் உங்கள் கருத்து ஏறுகிறதோ அது உங்களுக்கு மந்திரமாக வந்து சேர்கிறது. இப்ப உதாரணத்துக்கு நான் இப்படி சொல்றேன், நான் இப்ப இந்த விஷயத்தை சொல்ல போறேன். நான் காஞ்சிபுரத்தில் சொன்னேன், நான் இங்க சொல்றேன் உங்களுக்கு. ஏனென்றால் பதிவை விட மக்கள் முக்கியம் எனக்கு. உங்களுக்கு சொல்லுகிறேன், என்னுடைய வகுப்பில் 23 ஆண்டு காலமாக நான் பேராசிரியராக இருக்கக்கூடிய அந்த வரலாற்று நிகழ்வில், எனக்கு அது வரலாறு தான், என் வரலாற்று நிகழ்வில் யாரும் ஃபெயில் ஆனதில்லை, ஃபெயிலாக விட்டதில்லை. அவ தயாரா தான் இருப்பா, நாங்க விடுறதில்லை. அன்னைக்கு ஒரு 3 நாளைக்கு முன்னாலப்பா, 3 நாளைக்கு முன்னால வகுப்புக்கு போறேன். எனக்கு வகுப்பு நடத்தும் பொழுது புத்தகம் கையில் இருக்கும். புத்தகம் கையில் இருந்தால் தானே நடத்தினா புரியும். புக்கு இல்லை. மொத்தம் 67 பேர் கிளாஸ்ல.
37க்கு புக் இல்லை. யாரெல்லாம் புக்கு கொண்டு வரலன்னு சொன்னா ஒரு 2-3 எந்திரிக்கோன்னு பார்த்தா மொத்தமா எந்திரிக்குது 37. கோவம் வந்துருச்சு. புக் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்னு தெரியும்ல, வெளில போயிடலாம் அப்படி வெளில போ அப்படின்னு ஒரே தடவை தான் சொன்னேன். நான் இங்கேயாவது 2 தடவை சொல்றேன். குடுகுடுன்னு போயிட்டாங்க, போயிடுச்சுங்க. நானும் வைராக்கியமா இருக்கிறேன். வெளியில நிக்கோங்க, திட்டி உள்ள கூப்பிட்டுக்கலான்னு கீழே இறங்கி போயிருச்சுங்க. எல்லாம் கேன்டீன் கிரவுண்டு. ரொம்ப கஷ்டமாயிடுச்சுங்க எனக்கு. நான் ஃபெயிலாக விடுறதில்ல. நேரா போய் பார்த்தா காரிடர்ல யாரும் இல்லை. ஒரு பிள்ளைய கூப்பிட்டு போய் எல்லாத்தையும் மறுபடியும் பொறுக்கிக்கிட்டு வா, கலெக்ட் பண்ணிட்டு வா. இப்படியா போவீங்க? திட்டுறது எதுக்குப்பா? நின்று கொஞ்ச நேரம் அதை ரியலைஸ் பண்ணி சாரி கேட்டு மறுபடியும் அணைச்சிக்கிறதுக்கு தானேப்பா திட்டுறது. திட்டுறதை நான் வச்சு செய்யறதுக்கா, போ தீர்த்து போடுறதுக்கா திட்டுறது இல்லையே. தீர்த்து நான் முடிவு பண்ணிட்டேன்னா நான் சைலண்ட் ஆயிடுவேன், பேசவே மாட்டேன், அவ்வளவுதான். நீயும் நானும் பிரிந்து விட வேண்டும் என்று முடிவானதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் எதற்கு பகை என்ற புதிய உறவு? விட்டு ஒழிச்சிருவேன், நான் அமைதியாயிருவேன். இது வேணுங்கிறதுனால தானே சண்டை போடுறேன். கூப்பிட்டேன், எல்லாம் நின்றுட்டு இருந்துச்சு. இது வரைக்கும் இவ்வளோ வைராக்கியமா இருந்தேன்னா அன்னைக்கு வைராக்கியத்தை உடைச்சு பேசினேன். ஏன்பா போனீங்க? போகக்கூடாது, நின்று சாரி கேட்கணுன்றதுனால தானே திட்டினேன். ஏன் இப்படி செய்றீங்க? நான் வகுப்பில் என் வயதிலே நான் உங்கள் வயதில் இருக்கின்ற பொழுது என்னுடைய ஆசிரியர் திட்டினால் கண்களில் கண்ணீர் முட்டிக்கொண்டு அவருடைய மனதை மாற்றி மறுபடியும் வகுப்பிற்குள் வருவேனே தவிர வகுப்பை விட்டு நான் இப்படி வெளியேறியது கிடையாது. அதனால் தான் இன்றைக்கு இந்த சூழ்நிலையில் ஒரு பேராசிரியராக நின்று கொண்டிருக்கிறேன். நான் விட்டது கிடையாது. சரி, நான் உங்ககிட்ட உட்காந்துட்டு ஏதாவது கிளாஸ் நடத்தணும்ல, ரியலைஸ் சொல் எனும் மந்திரம். ஒரு சொல்லு எப்படி தெரியுமா? அங்க போனோம், புல்லட் மாதிரி போனோங்க. புல்லட் தொலைக்கிறது தான் நமக்கு தெரியும், உள்ள போய் அது என்ன வேலை செய்யுதுன்னு தெரியாதுல்ல நமக்கு. ஒரு விதைய போடுறோம், மண்ணுக்குள்ள போய் அந்த விதை என்ன ஆகுதுன்னு நமக்கு தெரியாதுல்ல. உள்ள போய் வெடிச்சு அழுக்காகி வெடிச்சு சிந்தி சின்ன பின்னமானா தான் மரமுளை. அலேக்கா அப்படியே வந்துடுறது மரம். உள்ள போய் வெடிக்கணும், அதான் சொல். வைரமுத்தவர்கள் தான் சொல்வார்கள், கவிதை என்பது கன்னத்தில் அரைந்து காதிற்குள் நுழைய வேண்டும். பலார்னு அடிச்சு அப்படி நுழையணும் உள்ள, அதுக்கு பேர் தான் கவிதை. நான் நினைக்கவே இப்படி சொல்லிட்டேன். அக்கா நிறைய காதல் கவிதைகளை சொன்னாங்க. சொல்றதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன், எனக்கு திடீர்னு ஒரு அந்த காதல் கவிதை ஞாபகம் வந்துருச்சு. திரும்பி பார்க்குறேன், இந்த சின்ன பிள்ளைங்க ரெண்டும் உம்முன்னு உட்காந்துட்டு இருக்கு. நான் காதல் கவிதை தானே சொல்றாங்க. அப்ப கூட ஏன் இதுங்களை சிரிக்க மாட்டேங்குதுங்க? மகிழ்ச்சியை தொலைச்சிட்டோமா? முன்னால இருக்கிற பெரியவங்களையும் பார்த்தேன், என்ன கோபம். உன்னை சந்தித்தவுடன் உன் மீதான என் கோபம் இருக்க பற்றியே உள்ளங்கையில் இருந்து நழுவும் குறுமணல் போல் நழுவுகிறது. பிடிச்சி பார்த்துருக்கீங்களா? அப்படி ஒரு மணல் இருந்துச்சு ஒரு காலத்துல. பிடிச்சா சர்ன்னு வெளில போயிடும். உன்னை சந்திக்கின்ற வரைக்கும் உன் மீதான கோபம் உன்னை சந்தித்தவுடன் இருக்க பற்றியே உள்ளங்கையிலிருந்து நழுவும் குறுமணல் போல் நழுவுகிறது. காதல் கவிதை சொல்லும் போது கொஞ்சம் அனுபவிக்கணும். தெரியல நம்ம பிள்ளைகளை. என் பிள்ளைங்களுக்கு கொஞ்சம் எப்படி உறவுகளை பலப்படுத்துறது அப்படின்ட்டு கிளாஸ் எடுக்கணும்னு சொன்னேன். கொஞ்ச நாளைக்கு முன்னால நான் இந்த மாதிரி ஒரு மீட்டிங்க்கு வந்தேன். மீட்டிங்க்கு வந்துட்டு வெளியேற டைம் சொல்லி இருந்த 6 மணின்னு. அந்த டைம்க்கு வெளியேற முடியல. எங்க வீட்டில் கார்ல வெயிட் பண்றாங்க. 6 ஆச்சு, 6:10 ஆச்சு, 6:15 ஆச்சு, 30 ஆச்சு, 35 ஆச்சு, 40 ஆச்சு, 45 ஆச்சு, 7 மணி ஆச்சு. நான் வரல. உள்ள இந்த மாதிரி கூட்டம் உட்காந்து பேசிட்டு, இந்த ஜோரில் வெளியில ஒரு மனுஷன் நமக்காக வந்து காத்திருக்குது அப்படிங்கிறது மூளையில் இல்லை.
போயிடுச்சு. டுங்குன்னு ஒரு மெசேஜ். ஐயோயோ அப்படின்னு பார்த்தா, நான் போறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ். நான் போறேன். என் பிள்ளைங்கிட்ட சொல்றேன், எப்பா இப்படி ஒரு மெசேஜ் வந்துச்சுப்பா, நான் என்னப்பா பதில் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். 10 சொல்லுதுங்க அதுல. போனா போ. நான் சொன்ன, காதலனாக இருந்தால் சொல்லிவிடுவேன், கணவனாக இருந்தால் எப்படி சொல்லுவேன்? போனா போன்னு சொல்ல முடியுமா? அதெல்லாம் சொல்லலப்பா. 2 சொல்லுது அதுல. சாரி அப்படின்னு சொன்னீங்களாமா. இன்னொன்னு, இனிமேல் இப்படி எல்லாம் செய்ய மாட்டேன், வருந்துகிறேன், அப்படி ஏதாவது எழுதுனீங்க? என்ன எழுதுனன்றத சொல்றேன். சொல் மந்திரம். அவர் சொல்றார், நான் போறேன், நான் அடிச்ச மெசேஜ் வாங்க. அதுல சாரி இருக்கு, வந்து என்ன வேணாலும் பண்ணு, போவாத. எல்லாம் இருக்கு. அன்பு இருக்கு, காதல் இருக்கு, அரவணைப்பு இருக்கு, மன்னிப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு அதுல. வாங்க. அந்த சொன்னது என்ன தெரியுமா? என்ன சொல்லுவாருன்றது இருக்குல்ல. அவர் சொல்றார் நான் போறேன், நான் சொல்றேன் வாங்க. அவர் சொன்னார் வரேன். சொல் மந்திரமாச்சா? இனி இது பிரியுமா? வாழ்க்கையில் நாம் எதை சொல்லுகிறோம், எந்த சொல் வெல்லும், எந்த சொல் கொல்லும் என்று நமக்கு தெரிய வேண்டும். சொற்களால் நீங்கள் மிகப்பெரிய ஒரு பிரளயத்தை ஏற்படுத்தலாம். அதே நேரத்தில் ஒரு சொல்லினால் அந்த பிரளயத்தை ஏற்படுத்தாமல் அந்த சூழலை சோலையாக்கலாம். சொல் புரிய வேண்டும் நமக்கு, சொல்ல தெரிய வேண்டும் நமக்கு. எந்த சொல்லையும் நான் சொல்லுகிறேன் தமிழ் உறவுகளே, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே என்று சொல்கிறது தொல்காப்பியம். எல்லா சொல்லுக்கும் பொருள் இருக்கு. பொருளற்ற சொற்கள் மொழி அல்ல, அது வெறும் ஓசை. பல நேரங்களில் ஓசைக்கு கூட பொருள் உண்டு. எது எல்லாம் பொருள் தருகிறதோ அது எல்லாம் சொல்தான். அது வெறும் ஓசையாக இருந்தாலும் அது சொல்தான். இப்படி சொல்கிறது தமிழ் மரபு. நான் ஒரு சொல்லை பேசுகின்ற பொழுது அதை எப்படி புரிந்து கொள்வது? எல்லோரும் ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள். இன்றைக்கு ஒரு மொழி ஆசிரியையாக, தாய்மொழி தவிர்த்து 4 மொழிகள் தெரிந்த ஒரு பெண்ணாக, மொழி எப்படி பயன்படுத்த வேண்டும் என்று 30-35 ஆண்டுகளாக மேடையில் நின்று முழங்குகின்ற ஒரு பெண்ணாக உங்களுக்கு ஒரு ரகசியத்தை சொல்கிறேன். சொல் எப்பொழுது மந்திரமாகும் தெரியுமா? ஒரு வரி இருக்குல்ல, ஒரு வாசிக்கிறீங்க, ஒரு வரி இருக்கு, அடுத்தது ஒரு வரி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 2 வரிகளுக்கு நடுவுல ஒரு வெற்றிடம் இருக்குல்ல, அந்த வெற்றிடத்தையும் யார் ஒருவர் வாசித்து விடுகிறார்களோ அவர்கள் மொழி அறிகிறார்கள். கொற்றவை எழுதுகின்ற பொழுது ஜெயமோகன் அவர்கள் எழுதிய முன்னுரையை படித்து பாருங்கள். இங்க எல்லாரும் சொல்லுவாங்க, புத்தக வாசிப்பு பற்றி எல்லோரும் சொல்லுவார்கள். புத்தக வாசிப்பு என்பது ஒரு கலை, இட்ஸ் an art. எல்லோராலும் எல்லா புத்தகத்தையும் வாசித்து விட முடியாது. அந்த புத்தக வாசிப்பு என்பது ஒரு கலை. அந்த கலை அறிகின்ற அந்த நேரத்தில் தான் நம்முடைய வாழ்க்கை பல்வேறு விதமான வைப்ரேஷன் சொல்வாங்க, அதிர்வலைகளுக்குள் தன்னை இணைத்துக் கொள்கிறது. அணுகுண்டு இருக்குல்ல, அது ஆன் பண்ணாதான் வெடிக்கும், ஒரு முறை தான் வெடிக்கும். ஆனா புத்தகம் இருக்குல்ல, பிரிக்கிற போதெல்லாம் வெடிக்கும், வாசிக்கும் போதெல்லாம் வெடிக்கும். அதனால தான் ஒரு இனத்தை அழிக்கணும்னா முதல்ல அவங்க ஆயுதத்தை அழிப்பாங்க. அதுதான் நூலகம். இங்க பேசினார். ஒரு விஷயத்தை எப்படி நாம் புரிந்து கொள்வது? ஜெயமோகன் எழுதுகிறார். இங்க இங்க இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரு கதை படிக்கிறதுக்காக போறோம் வச்சுக்கோங்க. இப்போ பொன்னியின் செல்வன் கதை படிச்சதா மேடம் சொன்னாங்க, வரலட்சுமி மேடம் சொன்னாங்க. நானும் படித்திருக்கிறேன், நீங்களும் படித்திருக்கிறீர்கள். எத்தனை பேர் ஒரு புத்தகத்தை வாசிக்கின்ற பொழுது முன்னுரையோடு வாசிக்கிறோம்? அந்த புத்தகத்திற்குள் செல்லக்கூடிய பயிற்சி நமக்கு முன்னுரையிலும் பதிப்புரையிலும் மதிப்புரையிலும் அணிந்துரையிலும் கிட்டும். நமக்கு அதை வாசிக்கிற பழக்கம் இல்லை. புக்கை வாசிக்கிறது பெரும்பாடா இருக்கு, இதுல எங்க முன்னுரையை வாசிக்கிறது?
முன்னுரையில் ஜெயமோகன் சொல்லுகிறார், நான் சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோ அடிகள் மௌனித்த இடங்களில் என் கதையை சொல்லி இருக்கிறேன். அவர் மௌனித்த இடங்களில் நான் கதையை சொல்லி இருக்கிறேன். நானும் தினமணியில் ஒரு கட்டுரை எழுதினேன், இளங்கோவின் கண்ணகியும் ஜெயமோகனின் கொற்றவையும். ஒரு சிலருடைய மௌனங்களில் நமக்கு மிகப்பெரிய இடைவெளி கிடைக்கிறது, மிகப்பெரிய வெளி கிடைக்கிறது. நான் இப்படி சொல்லட்டுமா, 3 கடல் சங்கமிக்கின்ற இடம் கன்னியாகுமரி. போயிருக்கீங்களா? போய் பார்த்தீங்கன்னா சைலண்டா இருக்கும் கடல். ரொம்ப யோசிச்சு பாருங்க, முக்கடல் சங்கமிக்கின்ற அந்த ஓசை எங்கே இருக்கிறது? எங்கே இருக்கிறது அந்த ஓசை? அந்த ஓசையை யார் ஒருவர் புரிந்து கொள்கிறோமோ அவர்கள் சொல்லுக்குள் இருக்கக்கூடிய மந்திர சூட்சுமத்தை புரிந்து கொள்கிறார்கள்.